ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விசு கிருத்திஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் ஆம்லெட் செய்ய போகிறோம். முட்டை நான் இன்னைக்கு 6 முட்டை எடுத்திருக்கேன். கேரட், பச்சை மிளகாய், தக்காளி, உப்பு, பெப்பர், கேப்சிகம், வெங்காயம், கருவேப்பிலை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. வெங்காயம், அடுத்து கேரட், தண்ணி ஊற்ற வேண்டாம், எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாதி ஃப்ரை ஆனால் போதும். அடுத்து பச்சை மிளகாய், தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளி போட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, கிரேவி மாதிரி ஆயிரும். அடுப்பு சிம்மிலே வச்சு வதக்கிக்கோங்க. அடுத்து கேப்சிகம் போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்லேயே கேப்சிகம் ஃப்ரை ஆனால் போதும். அடுத்து கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நம்ம உடைச்சி வச்ச முட்டையில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம உடைச்சி வச்ச முட்டையில் உப்பு, பெப்பர் தூள், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்ச பாதி வெஜிடபிள் மிக்ஸிங்கை உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வாங்க எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாம். கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஆம்லெட் ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதை உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாதி எடுத்து வச்ச காயை இது மேலே போட்டுக்கோங்க.
அடுத்து நம்ம எடுத்து வச்ச முட்டையை ஊற்றிக்கோங்க. நல்லா வேகட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ இதைய திருப்பி போட்டு வேக வைக்கணும். ஃபர்ஸ்ட் ஓரங்களில் எடுத்து விட்டுருங்க. இப்போ நம்ம அப்படியே திருப்புனா உடஞ்சிரும். மூடி வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி வேக வச்சுக்கோங்க. திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்ட பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்டுலேயே வெந்துடும். கொஞ்ச நேரம் இருக்கட்டும். நம்ம வெஜிடபிள் ஆம்லெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதைய கட் பண்ணிட்டு நம்ம பரிமாறிக்கலாம். இப்போ இதைய நம்ம கட் பண்ணியாச்சு. இதை எக் பீஸான்னு கூட சொல்லலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பராக செஞ்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.